ஹிந்தி பாடத்தொடரில் கட்டளை வாக்கியங்கள் சில பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வா ஆ அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ஹிந்தியில் அது ஒரு வாக்கியமாக வச்சாக்க இங்கே வா, இங்கே வா, இதர் ஆவ். 2 போ, ஜா, அங்கே போ, உதர் ஜாவ். 3 செய், வேலை செய், கர், வேலை செய், காம் கர். 4 தூக்கு, உட்டாவ். தூக்குங்கிற வார்த்தைக்கு உட்டாவ்னு சொல்லணும் ஹிந்தியில். 5 பாருங்கள், வை, ரக், அங்கே வை, உதர் ரக். 6 கொடு, தே, பணம் கொடு, பைசா தே. 7 சாப்பிடு, கா, சாப்பாட்டை சாப்பிடு, கானா காவ். 8 குடி, பி, தண்ணீர் குடி, பானி பி. 9 செல், சல், அங்கே செல், அங்கே செல், உதர் செல். சொல், போல், ஜல்தி போல். அப்புறம் 11 இறங்கு, இறங்கு, இறக்கு, கீழே இறக்கு, நிச்சே உத்தார். பிடி, 12 பிடி, நேராக பிடி, சீதா பக்கட். பிடினா பக்கட், அது வாக்கியமாக வச்சாக்க சீதா பக்கட், நேராக பிடி. 13 விடு, சோடு. 13 விடு, சோடு, அவனை விட்டு விடு, உஸ்கு சோடு தோ. 14 விலைக்கு வாங்கு, ஹரீது. விலைக்கு வாங்குங்கிற தமிழ் அர்த்தம் ஹிந்தியில் சொன்னால் ஹரீது, ஹரீதுனா அப்படின்னு சொல்லுவோம்ல அது. வீடு வாங்கு, மக்கான் ஹரீத். 15 கேள், சுன், லிசன், சுன், என் பேச்சை கேள், மேரி பாத் சுன், மேரி பாத் சுன். 16 கேள், ஆஸ்க். ஹிந்தியில் எப்படி வரும்? பூச், அவனிடம் கேள், உஸ்கு பூச். சரியா? இப்போ 17 பாருங்கள், 17 உட்கார். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? பைட். பைட்டுங்கிற வார்த்தைக்கு உட்கார், பைட், உட். நாற்காலில் அமர், குர்சி மே பைட், குர்சி கே ஊப்பர் பைட் ஜாவ். எப்படி வேணாலும் சொல்லலாம் அதை. ஓகேங்களா? 17. அடுத்து 17 முடிஞ்சு. 18 பாருங்கள், எழு, உட்டு. எழு, உட்டுன்னு சொல்லணும் ஹிந்தியில். அதை வந்து எழுந்துரு அப்படின்னு சொன்னால் உட்ஜாவ் அப்படின்னு சொல்லலாம், உட்ஜாவ். படி, 19 படி, படு, தினமும் படி, ஹர்தின் பட். 20 எழுது, லிக், லெட்டர் லிக், லெட்டர் எழுது. இப்போ இந்த சின்ன சின்ன கட்டளை வாக்கியங்கள் பார்த்தோமா, அதாவது எல்லாம் ஸ்போக்கன் லாங்குவேஜ் தான் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம். அடுத்தாப்புல சில கிராமர் பார்ப்போம், அதாவது சிம்பிளான கிராமர். இலக்கண விதியன் ஓ என்கின்ற வார்த்தையை அடிப்படை கட்டளை வினைச்சொல்லோடு சேர்க்கும்போது குறைந்தபட்ச மரியாதையை வெளிப்படுத்தும். எடுத்துக்காட்டாக இலக்கண விதி ஆவோ, அதாவது ஆ அப்படிங்கிறது ஆவ் அப்படிங்கிறதோட சேர்த்து ஓன்னு சேர்க்குறோம். ஆவுன்னா வா, ஆவோன்னா வாங்க, கொஞ்சம் மரியாதை. ஜாவோ,
ஜா அப்படின்னா போ, ஜாவோ போங்கோ போங்க அப்படின்னு சொல்லலாம். மெய்யெழுத்தில் முடியக்கூடிய வினைச்சொல் கட்டளைகளில் ஓக்கு பதிலாக ஓ மட்டுமே இணைக்க வேண்டும். கரோ, கர் அப்படிங்கிறப்ப அது மெய்யெழுத்து முடியுது, அது கர், கரோ. பி, பியோ. தே, தேதோ. அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்த ஓ, தோ அப்படின்னு நீங்கள் சேர்க்கும் போது அது வந்து கொஞ்சம் மரியாதை கொடுக்குது. ஒரு பெரியவங்கள்ட்ட பேசும்போது நம்ம கொஞ்சம் மரியாதை பேசணுன்னாக்க, ஏ இதராவ் அப்படின்னாக்க ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசுகிறது, இதராவோ அப்படின்னாக்க கொஞ்சம் பெரிய வயசானவங்கள்ட்ட பேசுகிறது, அப்படி வரும். இலக்கண விதி எண் 2 பாருங்கள். ஏ என்கின்ற வார்த்தையை அடிப்படை கட்டளை வினைச்சொல்லோடு சேர்க்கும்போது அதிகபட்ச மரியாதையை வெளிப்படுத்தும். ஐஏ, இந்த ஏங்க சேர்க்குறோம் பாருங்க. ஆவுண்டாக்க வா, ஆயே வாங்க, ஜா அப்படின்னா போன்னு சொல்லுவோம். அப்போ அவங்கள்ட்ட வந்து ஜாயே போங்க, ஆப் ஜாயே நீங்கள் போங்க, ஆப் ஆயே நீங்கள் வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மரியாதை கலந்த வார்த்தைகள். இது நான் ஓரளவு ஹிந்தி நம்ம படிக்க படிக்க அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியும் எது வந்து மரியாதை குறைவானது. அது பேச்சு வழக்கிலேயே நமக்கு புரிஞ்சிடும். இதராவ் அப்படின்னா இங்கே வா, அதே இதர் ஆயே இங்கே வாங்க, உதர் ஜாவ் அங்கே போ, உதர் ஜாயே அங்கே போங்க. அப்போ இந்த மரியாதை வார்த்தைகள் எப்படிங்க வருது? பெரியவங்கள்ட்ட பேசும்போது அதை எப்படி நம்ம வந்து விளக்கி பேசணும், எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு பேசணுங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுருக்கோம் இல்லையா? அடுத்து பாருங்க, விதிவிலக்கா தே அப்படிங்கிற வார்த்தைக்கு இயே நேரடியாக இணையாது. இஜ்ஜுடன் சேர்த்து இயே இணையும். சத்தமற்ற இத்து எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் இஜ்ஜியே சேர்க்க வேண்டும். வேற ஒன்றும் குழப்பம் அது போட்டுக்கிட்டு சும்மா சாதாரண பார்த்துங்க. இப்போது தேஜியே, தேதிஜியே, தே கொடுங்கிறதுக்கு அதை வந்து கொஞ்சம் மரியாதையோடு சேர்க்கும்போது தேதிஜியே கொடுத்துடுங்க அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு வரும். இப்போ அதாவது மக்கள்கிட்ட வந்து தேஜியே அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குதுங்கிறாங்க. தேது அதாவது சாதாரணமாக வச்சிடலாம். இது வந்து இலக்கணம் உள்ளே போனீங்கன்னாக்க ரொம்ப போட்டு குழப்பம். பேச்சு வழக்கில் நம்ம அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேஜியே, தேதிஜியே, தேதிஜியேன்னா கொடுத்துடுங்க, அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். நீங்கள் படிக்க படிக்க சொல்ல அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இப்போ இலக்கண விதி எண் 3 பாருங்கள். ஊ என்கின்ற வார்த்தையை அடிப்படை கட்டளை வினைச்சொல்லோடு சேர்க்கும்போது அனுமதி கேட்பதற்கான அர்த்தத்தை கொடுக்கும். ஓகே, இப்போ ஊங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்குறோம். ஆவு வரவா, கரு ஆவும், அதாவது ஆவுண்டு வராது, இங்கு அதில் சவுண்டு வரும். ஆவும் மியாவும் நான் வரவா, அந்த ஊங்கிற வார்த்தை சேரும்போது அப்போது அனுமதி கேட்பதற்கான அர்த்தத்தை கொடுக்குது. அது ஆவும் மே ஆவும், கரும் மே கரும் நான் செய்யவா. அந்த வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? மே ஆவும் நான் வரவா, மே கரும் நான் செய்யவா. அதாவது மரியாதையோடு சேர்த்து ஒரு அனுமதி கேட்குறது ஒருத்தங்கள்ட்ட. அதுக்காக தான் இந்த வார்த்தைகள் பயன்படுது. ஊங்கிற வார்த்தை சேரும்போது அது வந்து கட்டளை வினைச்சொல்லோடு சேர்க்கும்போது அனுமதி கேட்பதற்கான அர்த்தத்தை கொடுக்குது. அது சரியா? அதுதான் இப்போ பார்க்குறோம். மே ஆவும் நான் வரவா, மே கரும் நான் செய்யவா. அடுத்து பாருங்க, இலக்கண விதி எண் 4. ஏக என்கிற வார்த்தையை அடிப்படை கட்டளை வினைச்சொல்லோடு இணைக்கும் போது வாக்குறுதியை வெளிப்படுத்தும்.
எடுத்துக்காட்டாக, வருவேன், வருவான், வரும். ஆயேகா. இப்போ ஒருத்தன் வருவான், வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? ஆயேகா. அதாவது எதிர்காலம் இது. வருங்காலத்தில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஜாயேகா. போவேன், போவான், போகும். காயேகா. சாப்பிடுவேன், சாப்பிடுவான், சாப்பிடும். ஆயேகி. வருவாள். புரியுதா உங்களுக்கு? அது பெண்பாலா வரும்போது, அதாவது ஆயேகா ஆண்பாலா வருது. ஆயகிங்கிறப்போ பெண்பாலா வருது அது. அதான் அந்த வித்தியாசங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஒரு 2 வார்த்தை 2 தடவ, 3 தடவ படிச்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விளங்கிடும். ஆயேகா, வருவேன், வருவான், வரும். ஜாயேகா, போவேன், போவான், போகும். காயேகா, சாப்பிடுவேன், சாப்பிடுவான், சாப்பிடும். ஆயகி, வருவாள். இப்போ அத வாக்கியங்கள நீங்க போட்டு கூட பேசி பழகலாம். मैं कल आए मैं कल आएगा. நான் நாளை வருவேன். मैं उधर जाएगा. मैं कल उधर जाएगा. நான் நாளை அங்கு போவேன். मैं खाना खाएगा. நான் சாப்பிடுவேன். वो लड़की आएगी. அந்த பெண் வருவாள். இப்படி சின்ன சின்ன வாக்கியங்கள் நம்ம போட்டு பேசி பழகுனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். இதே மாதிரி சிம்பிள்ஸான விளக்கங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி நமக்கு.